பூக்கி திரை விமர்சனம். அஜய் திஷன், ஆர்.கே. தனுஷா, பாண்டியராஜன், சுனில், லக்ஷ்மி மஞ்சு, இந்துமதி மணிகண்டன், ஆதித்யா கதிர், பிளாக் பாண்டி, பிக் பாஸ் சத்யா மற்றும் பலர் நடிப்புல கணேஷ் சந்திரா இயக்கத்துல விஜய் ஆண்டனி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பூக்கி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் மூலம் அன்பானவர்களை அழைக்கும் ஒரு வார்த்தையாக பிரபலமான பூக்கி காதலர்கள் மத்தியில் காட்டுத்தீ போல் பரவியதோடு ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்தும் வழியான வார்த்தையாகவும் உருவெடுத்தது. அப்படிப்பட்ட பூக்கி காதல் ஜோடியான ஹீரோ அஜய் திஷன், ஹீரோயினி ஆர்.கே. தனுஷா தங்களுக்கு இடையே ஏற்படும் சிறு கருத்தியல் மோதலால் பிரிந்து விடுகிறார்கள். காதலர்கள் பிரிந்தாலும் அவர்களால் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். தங்களது காதல் பிரிவு தவிப்பில் இருந்து தப்பிப்பதற்காக இருவரும் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிய காதல் பிரிவு வலிக்கு மருந்து மற்றொரு காதல்தான் என்ற மனநிலைக்கு வருகிறார்கள். அதன்படி இருவரும் வெவ்வேறு காதலை நோக்கி பயணிக்க அந்த காதல் அவர்களது காதல் பிரிவு வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததா இல்லையா என்பதை இளமை ததும்ப சொல்வதுதான் பூக்கி. ஹீரோவாக நடித்திருக்கும் அஜய் திஷன் துடிப்பு மிக்க நடிப்பால் கவர்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் ஆர்.கே. தனுஷா எளிமையான அழகோடு கவர்கிறார். இசையுடன் படத்தொகுப்பு பணியும் சேர்த்து கவனித்திருக்கும் விஜய் ஆண்டனி இரண்டிலும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். புதிய பருதியின் கதை, திரைக்கதை மற்றும் வசனம் காதல் பிரிவின் வலியை ஜாலியாக சொன்னாலும் இறுதியில் காதல் வலியின் ஆழத்தை பார்வையாளர்கள் உணரக்கூடிய விதத்தில் சொல்லிவிடுகிறது. ஒளிப்பதிவு செய்து இயக்கியிருக்கும் கணேஷ் சந்திரா காதல் கதையாக அல்லாமல் காதல் பிரிவு கதையை நவீன இளைஞர்களின் உலகத்தின் பின்னணியில் சொல்ல முயற்சித்திருக்கிறார். காதல் பிரிவு மற்றும் அதை எதிர்கொள்ளும் தற்போதைய காலகட்ட இளைஞர்களின் வாழ்வியலை கலகலப்பாக சொல்லியிருப்பதோடு எந்த காலகட்டத்திலும் காதல் உணர்வு மாறுவதில்லை என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்ய இயக்குனர் கணேஷ் சந்திரா முயற்சித்திருக்கிறார். மொத்தத்துல பூக்கி காதல் பிரிவு வழியை சரியாக கடத்தவில்லை.